நம்ம ராசி வெளியில் போயிட்டு அதிகம் வேலை செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. சொந்த தொழில் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது தொழில் அமைஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமுடையவங்க இந்த கடகம் ராசி என்பர்கள். சுய தொழில் அதிகமாக செய்யணும் அப்படி சொல்லிட்டு விரும்பக்கூடியவங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு? வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? கிரகநிலை அமைப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஆனி மாதத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். ஸோ நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகம் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஆனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ இருக்குது. ஏன்னா உத்தராயண காலகட்டத்தில் கடைசி மாதமாக வரக்கூடியது தான் இந்த ஆனி மாதம். பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அந்ததொரு மாதத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுதுங்க. சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து அந்ததொரு மாதத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக சொல்லப்படுதுங்க. சரி, இந்த ஆனி மாதத்தில் நம்மளுடைய கடகம் ராசி அன்பர்களுக்கு கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேசம் ராசியில் சுக்கிரன், மிதுனம் ராசியில் புதன், குரு, சூரியன் 3 கிரகங்களுமே இருக்குங்க. ஸோ சிம்மத்தில் செவ்வாய், கேது என கிரகங்களும், கும்பம் ராசியில் சனி, ராகு என்ற கிரகங்களும், மொத்தத்தில் இந்ததொரு ராகு, கேது எல்லா கிரகங்களுமே அடங்கியிருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெளிநாடு சக்தியால் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த அவங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன் அப்படின்னா ராகு கேது அப்படின்னா மற்ற எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சிறப்பாக கொண்டு வரக்கூடியவங்க. அவங்களால ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பெறக்கூடிய அனைத்து முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய கடகம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. ஜூன் மாதம் 22ஆம் தேதி புதன் மிதுனம் ராசியில் இருந்து கடகத்துக்கு வராருங்க. 29ஆம் தேதி சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெற்று அமர இருக்கிறார்.
இருக்கிறாருங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்ததொரு ஆனி மாதத்தில் இந்த 2 கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு கிரக மாற்றங்கள் என்று சொல்லப்படுதுங்க. மற்றபடி அனைத்து கிரகங்களுமே வருட கிரகங்கள் அந்தந்த இடத்துலையே அமர இருக்குதுங்க. இதனால் நம்மளுடைய கடகம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு, இந்த கடகம் ராசியில் பிறந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் 9 பாதங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன் யார் அப்படின்னா அதிவேகமாக சொல்லக்கூடிய ஒரு கிரகம். வருட கிரகங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறாரு. சனி ராகு 8ஆம் இடத்துல இருந்தாலும் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் வைத்து இந்ததொரு மாத பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்குங்க. இந்ததொரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் கடக ராசிக்கு அமர்ந்திருக்கிறாருங்க. 11ஆம் இடத்தோட அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு புதியதொரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்ததொரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்லதொரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். வேலைக்கு உண்டான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். கரெக்டான சம்பளம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடினமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற போகிறாருங்க. அதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் பூர்த்தியாகுங்க. செலவுகள் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் உங்களுடைய ராசியில் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமர இருக்கிறாருங்க. ஒரு வாரத்தில் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறாருங்க புதன் பகவான். அதனால் ராசியில் அமரும்போது சிறு சிறு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். ராசிக்கு 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போவதனால தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய வரும். திடீர்னு சுப செலவுகள் வரும். திடீர்னு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக வருங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கணுங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த ஒரு காலகட்டத்தில் பேசுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது வருங்க. ஸோ கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. குடும்பத்தில் கூட சிறு சிறு சலசலப்புகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம், வீண் தகராறு இதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. 2ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் சொல்ல வருவதை புரிந்து கொண்டு செயல்பட மாட்டீங்க. ஸோ டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிடுவீங்க. டக்குன்னு எடுத்தெறிஞ்ச மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை பயன்படுத்திடுவீங்க. அது உங்களுக்கு பெரியதொரு பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதுங்க. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க, நிதானமாக இருந்துக்கோங்க. நாங்கள் சொல்கிறத சொல்லுவோம், ஆனால் நீங்கள் கரெக்டாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. ஏன் அப்படின்னா அஷ்டமத்தில் சனியுடன் சேர்ந்து ராகு பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தேவையில்லாத சின்ன சின்ன அந்த இடர்பாடுகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் வருங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருப்பதுங்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயத்தில் அதையும் அதிக பணத்தை முதலீடு செய்வதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ நீங்கள் முதலீடு போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு அது கரெக்டான ஒரு தொழிலாக, கரெக்டான ஒரு வியாபாரமாக, அதில் லாபம் வருமா அப்படிங்கிறத நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் முதலீடு போடுங்க. கவனமாக இருங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் பண இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தேவையில்லாத நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. வேலை செய்கிறவங்க கிட்ட பேசும்போது கூட கவனமாக பேசுங்க. சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கவனமாக பேசுங்க. இந்த கடகராசி அன்பர்கள் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சில் நிதானமாக இருக்கணும். பண வரவில் சின்ன சின்ன பின்னடைவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது.
செவ்வாய் இருந்தாலும் கேது இருந்தாலும் பண தட்டுப்பாடு இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கும். மரபுக்கு மீறிய செலவு வரதுனால இந்த ஒரு காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சின்ன சின்ன வெற்றியை தந்தாலும் கூட வேலைக்காக வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. சொல்லக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்காரர்கள் உள்ள முருகப்பெருமான ஆலயம் சென்று மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை சொல்லிடுங்க. அப்போ நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். நன்றி, வணக்கம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.